வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். சூப்பராக போட்டிருக்கேன் பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு காமிக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் பச்சடி சம்பளும் போட்டு வச்சுருக்கிறேன். குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெயில் பிரியாணி போட்டால் சூப்பராக இருக்கும். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது கூட பிரியாணிக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இலை, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வறுபடும் போது எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் ஃப்ரை கலர் வந்ததும் தக்காளி எடுத்து போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் பட்டாணி, மீன் மேக்கர், நுணுக்கல் என்ன கிடைச்சாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிறது இவ்வளோ தான். இருக்கிறத வச்சு நான் சமையல் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் நல்லா இதிலே வெந்துடும். எண்ணெயிலேயே நெய் ஊற்றிக்கலாம். இது கூட மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். தயிர் காரமாக இருந்தாலும் தயிர் ஊற்றினா புளிப்பு சுவை இருக்கும். தயிர் ஊற்றினா நல்ல காரம் இருக்காதுங்க. இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்ளருக்கு இன்றைக்கி நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன் அரிசி. அதே டம்ளருக்கு நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் காய்கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே 4 டம்ளர் தண்ணி தான். நான் இன்றைக்கி வீட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். பிரியாணி அரிசியில் இன்னொரு நாள் போட்டு காமிக்கிறேன். இது கூட உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். காய் இதிலே பாதி வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம அரிசியை இதில் போடணும். நான் இன்றைக்கி அரிசியை 25 நிமிஷம் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் கொத்தமல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கோங்க. நான் இதில் கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கிறேன். அரிசி 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு அரிசி. இப்போ இதில் நல்லா தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதில் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது நல்லா 3 விசில் விட்டுக்கணும். வீட்டு அரிசினால 3 விசில் விடுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள். 3 விசில் போயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருநெல்வேலி சமையலுக்கு. தேங்க்யூ. அப்படியே இதை ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.